ஜனவரி 20. திருத்தந்தை புனித ஃபபியான். திருச்சபையின் 19வது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை அந்தேரூஸ் கிபி 236ஆம் ஆண்டு விண்ணகமடைய திருச்சபையின் 20வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எளிய மனிதரான ஃபபியான். கிபி 236ஆம் ஆண்டு புதிய திருத்தந்தையினை தேர்ந்தெடுப்பதற்காக ரோமையில் மக்கள் கூடியிருக்க பொது நிலையினரான ஃபபியானும் ஆவலோடு காத்திருந்தார். புதிய திருத்தந்தையினை தேர்ந்தெடுப்பதற்காக மக்கள் அனைவரும் ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருக்க வெண்மை நிறத்திலான புறா ஒன்று பறந்து வந்து ஃபபியான் தலையின் மீது அமர்ந்தது. இதனை கண்ட மக்கள் அனைவரும் ஃபபியானை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்து இறைவனுக்கு நன்றி கூறினார்கள். கிபி 236ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் நாள் திருத்தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பொது நிலையினரான ஃபபியான் ரோமையினை 7 மறைமாவட்டங்களாக பிரித்து ஒவ்வொன்றிற்கும் ஒரு திருத்தொண்டராக நியமனம் செய்தார். திருச்சபையில் நிலவிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து திருச்சபையினை ஒழுங்குபடுத்திய திருத்தந்தை ஃபபியான் திருத்தொண்டர்களின் வாயிலாக மறைசாட்சியாக மரித்தவர்கள் பற்றியும் அவர்களது பணிகள் பற்றியும் தகவல்களை சேகரித்தார். ரோமையில் இருந்த கலிஸ்டஸ் கல்லறையினை சீர்படுத்திய இவர் சார்டீனியாவில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த திருத்தந்தை புனித போந்தியானூஸின் உடலை ரோமைக்கு எடுத்து வந்து கலிஸ்டஸ் கல்லறையில் அடக்கம் செய்தார். ரோமை பேரரசன் தீசியுஸ் கிறிஸ்தவர்களை கொடூரமாக துன்புறுத்தி படுகொலை செய்ய கிபி 250ஆம் ஆண்டு திருத்தந்தை ஃபபியான் பேரரசனால் படுகொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகமடைந்தார். கிபி 236ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் நாள் முதல் 250ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் நாள் வரை 14 ஆண்டுகள் 10 நாட்கள்